Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். வழக்கம் போல போக்குவரத்து விதிகளை மீறின வழக்குல டிடிஎஃப் வாசன் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வருங்கால தூண்களான 2K கிட்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில வருஷங்களாவே டிடிஎஃப் வாசன் அடிக்கடி சில சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வந்தாரு. அதாவது போக்குவரத்து விதிகளை மீறி பைக்ல அதிவேகமா போறது, தொடர்ந்து போக்குவரத்து விதிகளை மீறது அப்படின்னு அடிக்கடி அவர் மீது பல வழக்குகள் பதிவாச்சு. இதனால அப்பப்போ காவல் நிலையமும் போயிட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா அதே மாதிரியான ஒரு பிரச்சனையில சிக்கி அவர் மேல 6 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தை சேர்ந்த டிடிஎஃப் வாசன் பைக் பிரியரான இவர் விலை உயர்ந்த பைக்குகள்ல சாகசம் செஞ்சு தன்னோட யூடியூப்ல வீடியோவா வெளியிட்டு வந்தாரு. இந்த ஒரு விஷயம் மூலமா பள்ளி குழந்தைகள்ல ஆரம்பிச்சு பால்வாடி பசங்க வரைக்குமே பிரபலமானாரு. இப்படி டிடிஎஃப் வாசன் போகக்கூடிய இடங்கள் எல்லாத்திலுமே குழந்தைகள் அதாவது இளைஞர்கள் திரண்டு அவருக்கு ஆதரவு அளிச்சுட்டு வந்தாங்க. ரசிகர்களோட அளப்பரிய அன்பு பெற்ற டிடிஎஃப் வாசன் பைக்ல அதிவேகமா போறதாகவும் விதிகளை மீறி அடிக்கடி சாகசம் செய்யறதாகவும் புகார்கள் எழுந்துச்சு. இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா நினைச்சுக்கிட்டு இவரை பார்த்து பைக்ல அதிவேகமா போகக்கூடிய இளைஞர்கள் விபத்துல சிக்கிறதும் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துச்சு. இதற்கிடையில கடந்த ஆண்டு செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி சென்னையில இருந்து மகாராஷ்டிரா போயிட்டு இருந்த டிடிஎஃப் வாசன் காஞ்சிபுரம் பக்கத்துல விபத்துல சிக்கினாரு. அதாவது பாலுச்செட்டி சத்திரம் பகுதியில அதிவேகமா போயிட்டு இருந்த அவரோட பைக்ல முன்வீல தூக்க முயன்றப்போ விபத்துல சிக்கின சிசிடிவி காட்சி வெளியானுச்சு. இதுல படுகாயம் அடைஞ்ச அவருக்கு கையில எலும்பு முறிவும் ஏற்பட்டுச்சு. இதற்கிடையில போக்குவரத்து விதிகளை மீறி விபத்தை ஏற்படுத்தியதா அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு பண்ணி கைது செஞ்சாங்க. அவரோட ஓட்டுநர் உரிமமும் 10 வருஷம் ரத்து செய்யப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்ட டிடிஎஃப் வாசன் 45 நாட்களுக்கு பின்னாடி ஜாமீன்ல வெளியே வந்தாரு. அதற்கு பின்னாடி அவரால் பைக் ஓட்ட முடியாததால ரொம்ப அமைதியா இருந்து வந்தாரு. இந்த நிலையில தான் செல்போன் பயன்படுத்தியபடி காரை ஓட்டுனதா டிடிஎஃப் வாசன் மீது மதுரை போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி கார்ல சென்னையிலிருந்து தூத்துக்குடி போய்கிட்டு இருந்த டிடிஎஃப் வாசன் செல்போன் பேசினபடியே கார் ஓட்டுனதா கூறப்படுது. இது தொடர்பா மதுரை மாநகர ஆயுதப்படை காவலர் மணிபாரதி அண்ணாநகர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதோட பேர்ல போலீசார் கவனக்குறைவா வாகனம் ஓட்டுதல், சாலை விதிகளை மீறுதல் உட்பட 6 பிரிவுகள் கீழே டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து நேற்று இரவு டிடிஎஃப் வாசன் போலீசார் அதிரடியா கைதும் செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. முழு ஆண்டு தேர்வு முடிஞ்சு பள்ளிகள்லாம் இப்ப விடுமுறை விட்டிருக்க சமயத்துல அதனால அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் இப்ப ஃப்ரீயா தான் இருக்காங்க. தங்களோட இன்ஸ்பிரேஷனான டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்ட ஒரு விஷயம் அவங்களோட மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசனை இன்னைக்கு காலையில கோர்ட்ல ஆஜர் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல அங்க கூடியிருந்த மீடியாக்களை பார்த்து டிடிஎஃப் வாசன் ரொம்ப ஆதங்கமாவே இவங்கெல்லாம் சொல்றாங்க, இளைஞர்கள்லாம் என்ன பார்த்துதான் கெட்டு போறாங்களாமா, இவங்க தெருக்கு தெரு டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, இதனாலலாம் யாரும் கெட்டு போக மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க வேணா இப்ப ரோட் சைடு வந்து பாருங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம போறாங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போறாங்கன்னு. அவங்க மேல எல்லாம் எந்த தப்புமே இல்லையா, என் மேல வந்து கொலை குத்தம் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமா பேசியிருந்தாரு. இந்த நிலையில டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவா அவங்களோட காதலியான ஷாலின் ஷோயா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியில, ரொம்ப தைரியமா இரு என்னோட ஃபேவரட் பாய், நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன், இந்த உலகத்திலே நீதான் ரொம்ப அன்பான ஒரு பையன், எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி சம்பவத்துல வந்து உனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது, நீ ஒரு நிரபராதி அப்படின்னு. எப்படியோ இந்த விஷயம் நடந்துருச்சு, பட் நீ எப்பவுமே சொல்லுவ நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு, விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவா வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட தீவிரமான ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க, எனக்கு ஒருத்தரா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் திருச்சி. சோ வந்து நாங்க எம்எல் அந்த பையன் வந்து டிடிஎஃப். ஸோ வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? 8 மாதமா பேசிட்டு இருக்கோம். எப்படி பேசலான்னு அவன் சொல்லுவான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்பாக்கு தான் கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிகேஃப்கிட்ட பேசணும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுறா எங்கடா, உங்களால் எங்கள் வீட்டில் ஒரே சண்டை, ஒரே இது அடிச்சு எங்களால் முடியல, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், சண்டை வீட்டில் அடிக்கிறாங்க, வெளியில் போனோம் அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. விளையாட்டா சும்மா எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படி சொல்லிடு. அது மட்டும் ஆவாதா பின்ன? தெய்வமே எனக்கு கேஸ் போடுவாங்க தெய்வமே. ஏய் உனக்கு தெரியும்லடா, நீ ஏதோ உள்ளே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ணன் எடிட்டரு கொண்டுடுவேன்.
அண்ணன் வந்து இப்பதான் ஒரே ஒரு வீடியோல வந்துட்டு போனாரு சாப்டர் க்ளோஸ். எப்படின்னா இருந்துச்சு களி? அந்த கேஜிஎஃப் இவர்தானா? அப்ப தெரியாதா உங்களுக்கு? எங்க அது கண்டென்ட்ங்க? ஆமா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு போணும். சொல்லுங்க. மாப்பிள்ள நீ டக்குனு கவுண்டர் போடு. அந்த நாடகத்துல நடிச்ச புள்ள இவங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஐயோ ப்ரோ, ஒரு வீடியோ தான் பண்ணீங்க, அப்புறம் உள்ள போயிட்டீங்களாமே. ஆமா ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க, உள்ள போய் வாங்கிட்டு வந்தேன். காமெடி முடிஞ்சா ஓகே. இதனால உங்களுக்கு இவ்ளோ பிடிக்குது? ஒரு வாய்ஸ் டாய் அந்த நீங்களே கேளுங்க. நீங்க இவரோட எவ்வளவு பெரிய ஃபேன். அப்போ நீங்களே உங்களுக்காக இவரை பாட சொல்லி தெரியும் கேளுங்க. பாடுனா ஐயோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாரு. நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? அதுல நீங்க 100% ஷூரா இருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணிடலாமா? டெஸ்ட் பண்ணலாம். சரி ஓகே, உங்க மேல பாஸ் இருந்தா ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அண்ணா எங்களுக்காக என்ன வேணா சரி ஒரு பாட்டு பாட மாட்டாரா? அப்ப பாட சொல்லுங்க. ஐயோ தெய்வமே, எங்களுக்காக அண்ணன் என்ன வேணா செய்வார், பாட்டு பாட மாட்டாருன்னு சொல்லி இருந்திருப்பேன்னு நினைச்சேன். இப்படி கவுத்து அவர் உங்க மேல 100% கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. இப்போ நீங்க பாடி தானே ஆகணும். ப்ரோ டெடிகேட் பண்ணிடுங்க. சேர்ந்து பாடலாமா? ஏய் ஃபேன்ஸ், நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும். அண்ணா மட்டும் தான் பாடணும். ரசதி ரசதி நீங்க கொஞ்சம் முன்னாடி பாடுனீங்கல்ல, உயிரென்று இப்ப ரிலீக்ஸ்டே தெரியாம அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு. நான் சொல்றேன், லிரிக் நான் சொல்றேன். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நீ பாடுற பாட்டு சூப்பரா இருக்கும். உயிரென்று அது அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அது உனக்கு பொருந்தும். சரி ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க, ரிலீக்ஸ் ஏதாவது கொடுங்க. அப்படியே பார்த்து படிப்போம், பார்த்து படிப்போம்ப்பா. ஐயோ அது டக்குன்னு வர மாட்டேங்குது. என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நானா மதுராசப்பட்டினம்ல ஒரு சாங் வருமே, பூக்கள் பூக்கும் அதுதான். பாடுங்க, அதான் சொல்லிட்டேனே. சரி எல்லாரும் பாடலாம்ப்பா. இது எனக்கு வராதியா. இந்த இடத்துல ஒரு 8 போட்டு காட்ட சொல்றீங்களா? 8க்கு போட்டு காமிக்கலாம். ஃப்ரெண்டு மேல தூக்க சொல்றியா? ஃப்ரெண்டு மேல தூக்கலாம். உங்களுக்கு நீ வரத பண்ணீங்கன்னா அது என்ன பிரமாதம்? உங்களுக்கு வராதத அவங்களுக்காக பண்றது தானே ஸ்பெஷல் ஐட்டம். மாட்னாடா மானஸ். ஐயா பாடுவீங்களா மாட்டீங்களா ஐயா? நான் வேணா லிரிக் எடுத்து தட்டுமா? இவரு வேற என்னவோ பண்ணிட்டு இருக்காருப்பா. தூங்காம இருந்தல, அதனால வர மாட்டேங்குது. ரெடி? எல்லாம் பாடலாமா? ரிலீக்ஸ் தெரியுமா எல்லாரும்? ஒன்றும் இல்லைப்பா. பூக்கள் பூக்கும் தருணம், ஆறுயிரே பார்த்தது யாரும் இல்லையே, உலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனது அருகே நேரம் போவதில்லையே, அந்த மாதிரி. என்ன திவ்யமான சரீரம். ஐயா பாடுங்க ஐயா. ஏர் டிராப் ஆன் பண்ணுங்கப்பா, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுறேன். அவங்களுக்குலாம் வேணாம், நீங்க பாடுவீங்களா மாட்டீங்களா? எல்லாம் சேர்ந்து பாடலாம்டா. நான் பாருங்க பாடுறேன்ட்டேன், பட் நமக்கு தெரியாது இல்ல. நீங்க பாட்டு பாட்டீங்கன்னா முடிச்சிடலாம். சரி வாங்க, நம்ம சாப்பிடணும். சாப்பாடுல ஆர்டர் வாங்க 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 சேர்ந்து பாடலாமா? வாங்க. ரெடி? ஆ ரெடி 5 இந்த தானா தானா அங்கெல்லாம் போடாதீங்க. யாரும் இல்லையே, நீங்க பாடுங்க. ஏதோ கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்துச்சு. சரி அப்படியே நம்ம கரடு முரடான வாய்ஸ் வந்துச்சுன்னா மேனேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு நிறுத்தி போட்டாங்க. ஆரம்பிங்க. நம்ம பாடணுமா? வாங்க. ரெடி 5 6 7 எடிட் நானும் தானே பண்றேன். உங்க எல்லாத்தையுமே வி போட்டு எடிட் பண்ணிட்டு ஓகே ஃபைன். வாங்க 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 வாங்க. ஆரம்பிங்க. பூக்கள் பூக்கும் தருணம் பயங்கரமா பாடுறாங்கல்ல. அவர் சிரிக்கிறாரு. சரி வாங்க 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 வாங்க. இல்ல நல்லா இருக்கு. நம்ம காடா பாடுக்கா, நீங்க பாடுக்கா. நான் பாடுறதுக்கு நீங்க தான் இல்லக்கா இல்லக்கா நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த சாங் ஃபேவரட். பார்த்ததாரும் இல்லையே, உலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து. ஐயோ அப்படி தனியா விடாதீங்கம்மா. வாங்க நல்லா இருக்குப்பா. நானும் பாடணும், எனக்கும் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஏதோ 7th படிக்கும்போது 6th படிக்கும்போது பாட்டு பாடுனா டேய் பாடாத கத்துற மாதிரி இருக்கு. நாங்க அன்னிலிருந்து பாடல. நான் சொல்றேன், நீங்க சூப்பரா பாடுறீங்க. கோரஸா தானே பாடுவேன், தனியா பாட மாட்டேனே. பாருங்க, இந்த 2 லைன் மட்டும் நீங்க பாடிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நீங்க ஐயா அப்படியே நான் கோரஸா வருவேன்ப்பா. வாங்க
Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.